ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர்ல மக்களுக்கு ரொம்ப மரியாதை. அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாயிட்டுது. அதனால ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்க, எனக்கு வயசாயிட்டுது, அதனால இந்த அரச பொறுப்பு எல்லாம் நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம இனிமே இங்க இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமா அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. மன்னரை போய் பாக்குறாங்க. அரசே, தாங்கள் எங்களுக்கு தந்தை மாதிரி. நீங்க காட்டுக்கு போயிட்டா நாங்கள்லாம் இங்க எப்படி இருக்க முடியும்? எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாம பாத்துக்கிட்டு வர்றீங்க. இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்றது, வயசாயிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டி இருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்க காட்டுக்கு போக வேணாம், நாங்க போறோம். நாங்க அங்க போய் தவம் பண்றோம், வழிபாடு பண்றோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லாரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமா காட்டுல உட்காந்துக்கிட்டு தவம் பண்றதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லாரும் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரல்ல சொன்னாங்க, சுவாமி, எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியா இருக்கணும். அவர் மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தாதான் நாங்க அமைதியா வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாரு ஆண்டவன். எங்க மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுள கொடுங்க அப்படின்னாங்க. அவ்வளவுதானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோட திரும்பி வந்தாங்க. மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்க 100 வருஷம் வாழ போறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி நான் தவம் செய்ய போறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஐயோ, நாம ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கணும், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்துல புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்க. ஆனா ராணி நினைச்சது அது இல்ல. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேக்குறாங்க, சுவாமி, ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும். இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார். சரி, அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்ல, நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதுல ஆண்டவன் வர்றதும் மறைய முக்கியம் இல்ல. இதுல கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசால மனம், குடிமக்களின் விசால மனம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசால மனம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினைச்சு பாருங்க. அதனாலதான் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி.